So, good morning to everyone and welcome to our Trading King யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் வந்து இதை பற்றி பேச போகிறோம்னா வாட் இஸ் மீன் பை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அண்ட் தென் ப்ரீமியம்னா என்ன, டிஸ்கவுண்ட்னா என்ன, ஸோ இது எப்படி நம்ம ஈஸியாக வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, எந்த மாதிரி இடத்துல என்ட்ரிஸ் எடுக்கணும், ஸோ எந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம டிபி அச்சீவ் பண்ணணும், ஸோ எவ்வளோ பாயிண்ட் வந்து நம்ம வந்து எஸ்எல் வைக்கணும், இதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, ஸோ நான் என்றைக்குமே சொன்ன மாதிரி நமக்கு தேவையான டூல்ஸ் எல்லாத்தையுமே அலைன்மெண்ட்டாக கரெக்டாக இங்கே எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆர்டராக அடுக்கி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணும்பொழுது நம்ம வந்து ஃப்யூச்சரில் என்ன ஒரு விஷயம் நம்ம செஞ்சாலும் அதில் வந்து ஒரு ப்ராப்பரான டிசிப்ளின் இருக்கும், ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும், அந்த ஒரு ஒரு பாத்வே இருக்கும். ஓகே, சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம எப்போவுமே வந்து ட்ரேட் பண்ணுறது இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இதுதான் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் வந்து இஎஸ், இது வந்து ஃபியூச்சர்ஸ், அண்ட் தென் டிஎக்ஸ்ஒய் டாலரை வந்து நம்ம ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நிஃப்டி, அது வந்து கிஃப்ட் நிஃப்டி, அதுக்கப்புறமா நிஃப்டியோட வாலட்டிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்றதுக்கு இந்தியா விக்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறமா நிஃப்டி. ஸோ எல்லாத்தையுமே சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாத்தையும் போட்டு குழப்படி பண்ணாமல் அழகாக ஒரே ஒரு விஷயத்த ஒரு 10 தடவை நீங்கள் 10,000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணாலே அதே உங்களுக்கு ரிப்பீட்டேஷன் ஆகும். அந்த ரிப்பீட்டேஷனில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறமா நம்ம ஃபாரெக்ஸ் வரும்பொழுது கோல்டு, அதுக்கப்புறமா நாஸ்டாக், அதுக்கப்புறமா ஒரே ஒரு கரன்சி பேர் யூஎஸ்டி விசஸ் செஃப், அண்ட் தென் வந்து கொரலேட்டிவ் பேர், அதாவது டைவர்ஜென்ஸ் நம்ம பார்ப்போம் இல்லையா, கோல்டுக்கும் அதுக்கப்புறமா சில்வருக்கும் டைவர்ஜென்ஸ் பார்க்கறதுக்காக சில்வர் ஆட் பண்ணியிருக்கேன். கிரிப்டோ வரும்பொழுது ரெண்டு காயின் மட்டும் தான், பிடிசி அண்ட் தென் வந்து எத்திரியம். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் தென் வந்து க்ரூட் ஆயில் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு ஃபால் ப்ளஸ் நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டும் பேரிஷ் மூமெண்ட்டும் கலந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் இருக்கனால ஸோ அதை வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதையும் நம்ம இப்போ ரீசெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த டே வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராஃபிட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம எப்படி பண்ணணும், அதுக்கான ஒரு கீ லைன் என்ன, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு சின்ன ஒரு அதான் அப்படி சொல்கிறேன், எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல செல் பண்ணணும். ஸோ அப்படி தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கோல்டு எடுத்துக்கலாம். வாட் இஸ் மீன் பை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது தான் இந்த டாபிக். ஓகேவா? ஸோ சப்போர்ட் அப்படின்றது என்னென்னா, ஓகே, இது வந்து ரெசிஸ்டன்ஸ், ஸோ இது வந்து சப்போர்ட். ஓகேவா? ஸோ சப்போர்ட் அப்படின்றது என்னென்னா ரொம்ப செல் ஆகக்கூடாது, அதே மாதிரி வந்து ரொம்ப செல் ஆச்சு அப்படின்னா ஒரு இடத்துல அது ரிக்கவர் ஆகி பை மூமெண்ட்டை கொடுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் வந்து இதை மாதிரி இப்படி வராங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ஐஆர்ஐ, அதாவது லோவர் ஐ லோவர் லோ, ஸோ லோவர் ஐ லோவர் லோ அது மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு வரும்பொழுது ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த சப்போர்ட் மார்க்கெட் எடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த சைடு வந்து இந்த ஐயை பிரேக், அதாவது இந்த லெவலில் பிரேக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணிவிட்டு இப்போது இங்கேருந்து வந்து ஐஆர் லோ அப்படின்ட்டு போவாங்க. இது வந்து சப்போர்ட்டுக்கான ஒரு கீ டைம். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது, ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் வந்து கீழே வராங்க, லோவர் ஐ அது மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு சப்போர்ட்டுக்கு வராங்க. ஓகேவா? ஸோ சப்போர்ட்டுக்கு வந்த பிறகு ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்துட்டு மேலே போய் இந்த ஐயை பிரேக் பண்ணுவாங்க, விச் இஸ் திஸ் ஐ. ஓகே, ஸோ இந்த ஐயை பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து, அதாவது இந்த ஐ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணியிருப்பீங்களா, ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே டச் ஆகி அதுக்கப்புறமா அதோட பை மூமெண்ட்டும் கொடுக்கும். ஸோ இது வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது எப்போ இந்த செட்டப் வந்து எப்போனாலும் வரலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம நீங்கள் மானிட்டர் பண்ணணும். ஓகே, இது வந்து சப்போர்ட்டுக்கு. ஓகேவா? இது வந்து சப்போர்ட் மூமெண்ட். அதே வந்து நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸாக பார்க்கும்போது சேம் திங். ஸோ மார்க்கெட் வந்து என்ன நடக்குன்னா ஒரு ஐஆர் லோ ஒரு ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் எடுத்துருக்கு. ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம், இம்மிடியேட்டாக வந்து மார்க்கெட் வந்து கீழே வருவாங்க. ஓகேவா? ஸோ இப்படி கீழே வந்துட்டு மறுபடியும் இப்படி ஒரு பேக் போய் ஒரு ரெசிஸ்டன்ஸில் அடிச்சுட்டு எடுத்து மறுபடியும் மார்க்கெட் கீழே போகும். அதாவது அதுதான் வந்து நம்ம
என்ன சொல்கிறோம், ரீடெஸ்ட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணி மேலே போனால் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக அங்கே போயிட்டு டச் பண்ண பிறகு அதுக்கப்புறமா ஒரு ரிவர்சல், அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் சப்போர்ட் சைடு மார்க்கெட் போகுது. அப்புறம் சப்போர்ட் சைடு போகும்போது என்ன நடக்கும், இந்த ஒரு லோ இருக்குல்ல, இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணி அதை ஒரு ரெசிஸ்டன்ஸாக மறுபடியும் கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறமா மார்க்கெட் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே போகும். ஸோ அப்போ உங்களோட என்ட்ரி எங்கே இருக்கணும், இந்த சைடு இருக்கணும். இது இப்படி தான் இருக்கும். ஓகே, எஸ்எல் வந்து இந்த இடத்த வரைக்கும் இருக்கணும். அதுக்கப்புறமா டிபி வந்து இது, அப்படி இல்லைன்னா TP2 இது மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கான்செப்டாக இருக்கும். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய செட்டப்பில் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து ஒரு பேசிக்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து என்றைக்குமே வந்து அழியாது. இது எல்லாமே ஒரு ரெப்யூட்டேஷன் ப்ராசஸ். அதே மாதிரி வந்து சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணுறான் அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்து சப்போர்ட் கிடையாது. ஓகே, இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, சப்போர்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ், இதுதான் கான்செப்ட். ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஒரு சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே போகிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்த டைம் மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த சைடு வரும்பொழுது இதை வந்து டச் பண்ணிவிட்டு கீழேயும் போகலாம். ஆர் அதர்வைஸ் மார்க்கெட் என்ன பண்ணலாம், இதை வந்து மறுபடியும் பிரேக் பண்ணிவிட்டு இதை மறுபடியும் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸுக்கு போகலாம். ஸோ இது வந்து நம்ம அந்த டைமில் வந்து எந்த மாதிரியான செட்டப் நமக்கு ஃபார்ம் ஆகுது, மார்க்கெட்டோட வால்யூம் எவ்வளோ இருக்குது, மார்க்கெட்டோட பயாஸ் என்ன, இதெல்லாமே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்து இதை வந்து நம்ம படிக்கணுமே தவிர ரொம்ப வந்து போட்டு மைண்ட் வந்து கொலாப்ஸ் பண்ணிக்காங்க. ஓகேவா, ஸோ நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே சிம்பிளாக எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம என்ன சொல்கிறோம், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். ஓகேவா, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது வந்து ஒரு சப்போர்ட். ஓகே, அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணா அப்படின்னா இதை வந்து சப்போர்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி மார்க்கெட் இதை பிரேக் பண்ணா அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் இன்டு சப்போர்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறமா என்ன சொன்னோம், செட்டப்ஸ் வரும்பொழுது ஒன்ஸ் நம்ம வந்து இதை பிரேக் பண்ணி போனால், ஸோ இதை பிரேக் பண்ணி போனாங்க அப்படின்னா மேபி இப்படியே ஒரு என்ட்ரியும் எடுக்கலாம். அதாவது அடுத்து இந்த மாதிரி சப்போர்ட் இப்படி வச்சு ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒபே பண்ணுறாங்க அப்படின்னா 1 மினிட். ஸோ மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒபே பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்படி வந்துட்டு இந்த லோவை வந்து பிரேக் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே வரலாம். ஸோ இந்த லோ வந்து கன்சிடர் அஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, ஸோ அதே மாதிரி வந்து சப்போர்ட் அப்படின்னு என்ன பார்த்தோம், சேம் திங். மார்க்கெட் வந்து இப்படி கீழே வராங்க, மறுபடியும் வராங்க, கீழே வராங்க, ஒரு சப்போர்ட் எடுக்கிறாங்க, சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு ஐயை பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போகிறாங்க. ஓகேவா, ஸோ ஐ அப்படின்றது ப்ரீவியஸான இந்த கேண்டிலோட ஐ. ஸோ இதுதான் ஐ. ஓகேவா, ஸோ இது வந்து ஐ. இந்த ஐயை பிரேக் பண்ணி இங்கே இடத்துல க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் இந்த இடமா தான் இருக்கும். ஓகேவா, ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்த பிறகு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பை மூமெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அது வந்து நம்ம அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரியான செட்டப் வந்து அமையும். ஓகே, ஸோ அதை வச்சு தான் நம்ம அந்த செட்டப்பில் வந்து நம்மளோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி ஸோ ப்ராஃபிட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு நமக்கு இவ்வளோ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். அதை மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கான்செப்டோட ஒரு தனித்துவத்தோடு இருக்கும். ஓகே, ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போவுமே வந்து சிம்பிள் திங்ஸ் தான் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ காம்ப்ளிகேட்டாக நீங்கள் திங்க் பண்ணுறது எதுவுமே ஆல்மோஸ்ட் டசன்ட் ஒர்க். ஓகே, ஸோ சிம்பிள் திங்ஸ் அதுதான் நீங்கள் வந்து ரெப்புடேஷன் அண்ட் தென் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ட்ரேட் பண்ணாலே யூ கேன் மேக் ப்ராஃபிட் இன் திஸ் ட்ரேடிங் அண்ட் தென் இன் யுவர் கெரியர். ஓகே, ஸோ இதை தான் சொல்ல வந்தேன். ஸோ அது ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு என்ன டூல்ஸ் வேணுமோ அதை வந்து கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க.
டைம் ஃப்ரேம்ஸ் கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க. எதில் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்றத கரெக்டாக நீங்கள் என்றைக்குமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இன்றைக்கி நான் இந்த நிஃப்டியில் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நிஃப்டி பற்றியான நியூஸ் என்ன, ஸோ அதை பற்றியான விஷயங்கள் என்ன, ஃபண்டமெண்டல் என்ன, அது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல், நம்மளோட யூடியூப் சேனல் அண்ட் தென் அது இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தமிழ் யூடியூப் சேனல், ட்ரேடிங் சேனல் ஒரு நாள் வந்து ஒரு பெரிய யூடியூப் சேனலாக வரும். ஸோ அன்றைக்கி நம்ம வந்து நிறைய பேர் கிவ்அவே அண்ட் தென் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவோம். ஓகே, ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நமக்கு சப்போர்ட் கொடுக்க வேண்டியது தான். டெலிகிராம் இருக்குது, டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம கோர்ஸும் எடுக்கிறோம். ஸோ கோர்ஸ் வேணுன்றவங்க ஆன்லைன் தான். ஸோ நம்மளோட நாலேஜை வந்து ஷேர் பண்ணுறோம். அதுக்கு ஃபீஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாலும் சரி, டெலிகிராமில் மெசேஜ் பண்ணாலும் சரி. ஓகே, ஸோ அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் வந்து உங்களுக்கு எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஃபீஸ் அப்படின்றது எதுக்காக வாங்குறோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும். அதில் வந்து நம்ம அதை வந்து கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம ஃபீஸ் ஆட் பண்ணுறோம். இன்னும் போக போக ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபீஸுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ அது எல்லாமே ஃப்யூச்சரில் போக போக எல்லாம் நடக்கும். ஒன்ஸ் இந்த க்ரோத்மெண்ட் வந்து ஸோ நம்மளை வந்து நிறைய பேர் ட்ரஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ட்ரஸ்ட் பண்ணி ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்பி, ஸோ அதுக்கப்புறமா இன்னும் நல்ல ஒரு க்ரோத்மெண்ட் இருந்தால் நம்ம கோர்ஸையே வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஃப்யூச்சரில் பண்ண போகிற ஐடியாஸ் அண்ட் தென் பிளான். ஸோ தட்ஸ் இட் மக்கள், தட்ஸ் இட். அதே மாதிரி வந்து ட்ரேடிங் ஜார்னல் எப்போவுமே பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு இது வந்து ஒரு 3வது வீடியோவாக இருக்கும் என்னோடய யூடியூப் சேனலில். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் ட்ரேடிங் ஜார்னல் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதை வந்து நீங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது அந்த மிஸ்டேக் வந்து ரியலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, நிறைய வந்து மெத்தட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ட்ரேடிங் ஜார்னல் பண்ணும்பொழுது இந்த மெத்தட் இந்த டைமில் ஒர்க் ஆகுமா அப்படின்றது நீங்கள் ஈஸியாக அதாவது ஜார்னல் பண்ணும்போது அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட் மக்களே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இதை மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதை மட்டும் பேச மாட்டேன். இது எக்ஸ்ட்ரா இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வீடியோவில் வந்து சொல்லிட்டு தான் போவோம். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவேன். ஸோ அதனால் வந்து வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.